பாம்பன் சுவாமிகள் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொல்வாராம். அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? அவர் சண்முக கவசம் இயற்றினார். அது மட்டுமா, பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் செய்த அருள் எவ்வளவு பெரியது. ஒரு நாள் சென்னையில் தம்புசெட்டி தெருவில் போய்கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். அன்றைக்கு தேதி 1923 டிசம்பர் 27ஆம் தேதி. அப்போது அவர் மீது ஒரு குதிரை வண்டி மோதிவிட்டது. அந்த வண்டி சக்கரம் அவருடைய காலில் ஏறியது. அதனால் அவருடைய கால் எலும்பு முறிந்து போனது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், காலில் மிக அதிகமாக பலமாக அடிபட்டு இருக்கிறது, அதனால் இந்த எலும்புகளை மீண்டும் சேர்க்கவே முடியாது. பாம்பன் சுவாமிகள் தினமும் 36 முறை கந்த சஷ்டி கவசம் படித்தவர், சண்முக கவசத்தை இயற்றியவர். அது அவரை காப்பாற்றாமல் போய்விடுமா? மருத்துவமனையில் ஒரு மயில் அவருடைய காலின் அருகிலே வந்து அமர்ந்திருந்தது. எப்படி அந்த மயில் அங்கு வந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. பிறகு பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்கள் காலில் இருந்த பிரச்சனை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே தீர்ந்துவிட்டது. அவர்கள் அப்படி சொன்ன அந்த தேதி 1924 ஜனவரி 6ஆம் தேதி. மொத்தமே 10 நாள்கள் தான். ரொம்ப சமீபத்தில் நடந்த விஷயம் இது. ஏதோ புராணங்களில் இருக்கிற விஷயம் அல்ல. ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அதிசயம் இது. ஒரு நாள் 36 கொண்டு எப்படி பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நினைத்து நினைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாடினாரோ, அதே போல நாமும் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த நோயை தீர்த்து தருவாய் என்று பாடினால் முருகப்பெருமான் நமக்கும் அருள் செய்வான். எத்தனை பேர் அறுவை சிகிச்சை அறைக்குள் தன்னுடைய வாழ்க்கை துணையை, பெற்றோர்களை, பிள்ளைகளை அனுப்பிவிட்டு, முருகா என்னுடைய அந்த உறவுகளை எல்லாம் காப்பாற்றி கொடுப்பா என்று கண்ணீர் மல்க எத்தனை பேர் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அருள் செய்வார்.